நீங்க மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம போக வேண்டிய ஒரு இடம் சென்ட்ரல் மார்க்கெட். இது வந்து பசார் செனி அப்படின்னு சொல்லுவாங்க. செனினா கலைப்பொருட்களின் சொர்க்கம், கலைப்பொருட்களின் பஜார்னு சொல்றதை விட சொர்க்கம்னு சொல்லலாம். இது வந்து வெளிப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி பல கடைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இருபுறமும் ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு டிசைன்ல கிரியேட்டிவா அமைக்கப்பட்டிருக்கும். இங்க வந்து எல்லா வகையான உணவுகளும், பானங்கள் மற்றும் டுரியான் பழம் கூட கிடைக்கும். பழங்கள்லாம் நிறைய இங்க அடுக்கி வச்சிருப்பாங்க. சோ அந்த அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டடங்கள்லாம் கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் பார்த்தபடி நீங்க அப்படியே கலரா நடந்துகிட்டே அந்த ஜாமான்கள்லாம் நீங்க ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். அதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க பசார் செனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் மார்க்கெட் அவ்வளவு பிரமாதமாக அபிஷேகம் பண்ணி இருபுறம் கடைகள் மிக சூப்பரா அமைக்கப்பட்டிருக்கும். பரிசு பொருட்கள், ஆடைகள், இப்படி எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வாங்க. குறிப்பா என்ன விசேஷம்னா, நீங்க யாருக்கும் பரிசு பொருட்களை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க தாராளமா கண்டிப்பா வந்து ஆகணும். அவ்வளவு பரிசு பொருட்கள் மலேசியால இருக்கிற அந்த கட்டடங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில எல்லா பரிசு பொருட்களும் இருக்கும். அதுல நீங்க சொல்ற மாதிரி அவங்க எழுதியும் கொடுப்பாங்க. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி ஓவியங்கள் வரைஞ்சு கொடுப்பாங்க. கைவினை பொருட்கள், பரிசு பொருட்கள், 1வது மாடியில வந்து ஆடைகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. மலேசியாவுடைய பாரம்பரிய பாத்திய கைலிகள், பாத்திய சட்டைகள், இப்படி எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு நீங்க வாங்கணும்னா கண்டிப்பா சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா வரணும். எப்ப பார்த்தாலுமே கூட்டம் ஜோதியா இருக்கும். உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாம இது குறிப்பா சுற்றுப்பயணிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு இடம் கூட சொல்லலாம் சென்ட்ரல் மார்க்கெட். சுற்றுப்பயண இடங்கிறதுனால விலைகள் சற்று கூட இருக்கும். இருந்தாலும் கூட பொருட்கள் எல்லாமே தரமான பொருட்களா இருக்கும். ஒரு சில கடைகள்ல நீங்க பேரம் பேசி விலை குறைச்சு வாங்கலாம். சில கடைகள்ல பிக்ஸ் பிரைஸ் ஆக நீங்க மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம இந்த பசார் செனி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு ஒரு தடவை வாங்க. இங்க அமைக்கப்பட்டிருக்கிற கடைகள், இங்க விற்கப்படுகிற பொருட்கள், இதையெல்லாம் பார்த்து நீங்க ரசித்து செல்வதற்கு அரை நாள் கண்டிப்பா வேணும். அதனால அவங்க டைமை கரெக்டா ஒதுக்கிக்கிட்டு இங்க வந்து ஒரு முறை இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழுங்கள். அதுபோல ரொம்ப சீப்பான நீங்க பொருட்கள் வாங்கணும்னா இதுக்கு பக்கத்திலேயே பெட்டாலிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா டவுன் இருக்கு. அங்கே நீங்க வந்து பாதி பேரம் பேசி கூட விலை குறைச்சு வாங்கலாம். அது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. ஆனா சென்ட்ரல் மார்க்கெட்ல எல்லாமே கலை நய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே ரொம்ப பிரமாதமான பொருட்களாக இருக்கும். ஆக மறக்காம மலேசியா வந்தீங்கன்னா சென்ட்ரல் மார்க்கெட் பசார் செனி என்று சொல்லக்கூடிய அந்த பசார் சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா ஒரு முறை விசிட் பண்ணுங்க.